Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கிருபையை குறித்து நாம் போதிக்க ஆரம்பித்தோம். கிருபையை புரிந்து கொள்வதற்கு ரட்சிப்பு அதை மிகவும் அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. எல்லாவற்றை காட்டிலும் இந்த ரட்சிப்பின் மூலமாக தான் தேவனுடைய கிருபை விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் இந்த ரட்சிப்பை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த போது அவர் தம்முடைய ஞானத்தையும் வல்லமையும் அதிகமாக வெளிப்படுத்தினார். ஏனென்றால் ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், எல்லாம் வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அப்படியே உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். இட் இஸ் a pure display of God's power in His word. அவருடைய வார்த்தையில் இருக்கும் வல்லமை எப்படிப்பட்டது என்கிறத அந்த முதல் அதிகாரம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஆகவே இந்த சிருஷ்டிப்பில் பார்க்க போனோம் என்று சொன்னால் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் எல்லாம் விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய அன்பும் ஓரளவுக்கு அங்கே விளங்குகிறது. தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்த போது மனுஷனுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறார் பாருங்கள். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் யோசித்து பார்த்து அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் யோசித்து பார்த்து அதெல்லாம் முதல்ல உண்டாக்கிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷன் வந்தப்போ எல்லாம் இருக்குது, ஏற்கனவே ரெடியாக இருக்குது. அவ்வளோ பெரிய அன்பு, இந்த அன்பெல்லாம் வெளிப்படுகிறது. எவ்வளோ இருக்குது, 4 நதி ஓடுது, தங்க சுரங்கம் இருக்குது பூமிக்கு அடியில், ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள் பழங்கள் எல்லாம் அவனுக்காக ஆகாரமாக வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் எப்படிப்பட்ட அன்பு மிக்கவர், அவருடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறார். பிள்ளை மாதிரி நம்மளை உண்டாக்கி அவர் ஒரு குமாரனை வச்சுருந்தார். அந்த குமாரன் மாதிரி நிறைய குமாரத்திகளும் வேணும்னு சொல்லி நம்ம உண்டாக்கி இந்த பூமியில் வச்சு பரலோகம் மாதிரியே பூலோகத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அங்கே நம்மளை வச்சார். அங்கே அன்பு விளங்குது. ஆனால் ரட்சிப்பின் மூலமாக தான் உண்மையாகவே தேவனுடைய கிருபை விளங்க ஆரம்பிக்கிறது. கிருபைன்னா வெறும் அன்பு இல்லை, தேவன் பிள்ளைகளுக்கு காட்டுகிற அன்பு இல்லை. கிருபை தேவன் பாவிகளுக்கு காட்டும் அன்பு, தயவு. தகுதியற்றவர்களுக்கு, பிள்ளைன்னு தகுதி இருக்குது, அதனால் நம்ம பிள்ளையை அன்பு கூறுறோம். நம்ம பிள்ளை, அதனால் நம்ம அன்பு கூறுகிறோம். அது வேற. பிள்ளைகள் அன்பு கூறுறார் கர்த்தர், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாவிகளான பிறகு எப்படி அன்பு கூறுறாருன்றதை பார்க்கும்போது தான் தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு எப்படிப்பட்டது என்பது விளங்குகிறது. அதனால தான் ரட்சிப்பை பார்க்கணும். சிருஷ்டிப்பில் தேவன் தம்முடைய வல்லமையும் ஞானத்தையும் அன்பையும் பயன்படுத்தினார், அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆனால் ரட்சிப்பில் இன்னும் அதிகமாக முழுமையாக தம்முடைய அன்பையும் தம்முடைய சுவாபத்தையும் தம்முடைய தயவையும் கிருபையும் அவர் வெளிப்படுத்த பண்ணுகிறார். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆகவே இந்த கிருபையை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கிருபையை புரிந்து கொண்டால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு விளங்கிடுது நமக்கு. அவருடைய தயவை புரிந்து கொண்டால் அவர் எப்படிப்பட்டவர், எதை நமக்கு தருகிறார், எதை தர சித்தமாக இருக்கிறார் என்பதெல்லாம் புரிந்து கொள்ளும். அப்போ விசுவாசம் ஒரு பெரும் முயற்சியாக இருக்காது. நிறைய பேர் விசுவாசத்தை அடைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜனங்க அப்படி பண்ணலை. இயேசுவிட சுகத்தை பெற்றவர்கள், எதை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவிடத்தில் எதையாவது பெற்றார்கள்னா அவளை பார்த்தீங்கன்னா ஒன்று விளங்குது. அவர்கிட்ட எதுக்கு வந்தாங்க, அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க. அவர் சுகமாக்குகிறார் என்று கேள்விப்பட்டு, அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு, அவர் பாவிகளை நேசிக்கிறார் என்று கேள்விப்பட்டு, அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறார் என்று கேள்விப்பட்டு, அவருடைய வல்லமை மகா பெரியது என்று கேள்விப்பட்டு, அவர்கிட்ட போனால் சுகமாயிடும் கேள்விப்பட்டு தான் வர்றாங்க. அந்த 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பாருங்கள், பெரிய நோய், அவளுக்கு யாரும் குணமாக்க முடியாத நோய். அவள் கேள்விப்படுறா, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அதன் விளைவாக தான் சொல்கிறா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் நான் சொஸ்தமாயிடுவேன். அந்த அளவு கேள்விப்பட்டிருக்கிறார். யாரும் அவளுக்கு சொல்லியிருக்காங்க, அவர் பக்கத்தில் போனாலே சுகமாயிடும், அவர் வஸ்திரத்தை தொட்டால் கூட சுகமாகும். வஸ்திரம் என்ன, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே சுகமாயிடும். இது எப்படி அந்த அம்மாவுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க, வா அவர் கை வச்சு ஜெபம் பண்ணான்னு சுகமாகணும். அப்புறம் யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை பக்கத்தில் போனாலே சுகமாயிருக்கும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே இந்த அளவுக்கு அவரை பற்றி நிறைய கேள்விப்பட அவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் அவர் எப்படி சுகமாக்குகிறார், அற்புதம் செய்கிறார்னு கேள்விப்பட விசுவாசம் தானாக வருது. அந்த அம்மா தொட்டு சுகமாகிறா. இயேசு சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன ஆச்சுங்க, அவள் தேவனுடைய கிருபையை கண்டு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டா. தேவன் அவருடைய விசுவாசத்தை காணுகிறார். நாம் அவரை பார்த்து அவருடைய கிருபையை கண்டுகொள்ள வேண்டும். அவர் நம்ம பார்த்து நம்முடைய விசுவாசத்தை பார்க்குறார். இருக்கீங்களா?
அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்குறார், நாம் அவருடைய கிருபையை பார்க்க வேணும். நாம் அவருடைய கிருபையை பார்க்கும்போது நமக்குள்ள விசுவாசம் எழும்புகிறது, அவர் அதை காண முடிகிறது. இதுதான் வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுதான் வரும். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுங்கிறது மறுபடியும் வரும். அப்போ உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து ரெடியாக டக்குன்னு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இயேசுவை எப்படி நீங்கள் காண வேண்டுமோ அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை நீங்கள் கண்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள உங்களுக்கு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ இயேசுவின் மூலமாக தான் கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் மோசேயினால் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் வந்தது என்று யோவான் 1:17 நாம் வாசிக்கிறோம். கிருபை இயேசுவின் மூலமாக தான் வந்தது. ஆகவே இயேசுவை பார்க்கும்போது தான் கிருபையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நான் ஒரு வசனத்துக்கு உங்களை திருப்ப சொல்கிறேன் பாருங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம். இங்கே இந்த இயேசுவை பார்த்து எப்படி தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்வது என்பது பற்றி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் இதை நிச்சயமாக புரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். சபைக்கு எதுக்கு வர்றோம்? தேவனுடைய கிருபையை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக. அதை அறிந்து கொள்ள உள்ளத்தில் விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கிறது. திருப்பவும் லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இந்த எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களோடு இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர்களோடு கலந்து கொண்டு பேசிக்கொண்டு பிறகு அவர்களுக்கு தங்களை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அந்த வசனத்தை பார்ப்போம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். எருசலேமில் நடந்த விவகாரம், எப்படி அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடன் கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இவரே மறைச்சிட்டார் போல இருக்கு அவங்க கண்களை. இவர் யாருன்னு பார்க்காதபடிக்கு அவரே பண்ணிட்டார். அந்த அளவுக்கு அவர் நடந்துக்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்களிடத்திலிருந்து தன்னுடைய சரீர பிரகாரமாக இவர்தான் அவர் புரிந்து கொள்ளாத அளவுக்கு பண்ணிடுறாரு. கண்கள் மறைக்கப்பட்டது. அதை கொஞ்சம் கவனிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாக வழி நடந்து ஒருவருக்கு சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் தெரியாத மாதிரி கேட்குறாரு பாருங்க, என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்கிறீங்க, துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை எடுத்து போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். உயிர்த்தெழுதல் நியூஸ் கூட இவங்களுக்கு வந்திருக்குது. பிரமிக்க பண்ணினார்கள்ன்றாங்க. ஆனால் இன்னும் நம்பலை, இன்னும் அதை பூர்ணமாக நம்பலை. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்கிறது பழைய ஏற்பாட்டை முதல் 5 புஸ்தகங்கள், ஆதியாம், யாத்ராம், லேவியராம், எண்ணாம், உபாகம், அந்த 5 புஸ்தகங்களும் மோசேயின் புஸ்தகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் மோசேன்னு சொல்லும்போது அந்த 5 புஸ்தகங்களை சொல்கிறாங்க. தீர்க்கதரிசிகள்னு சொல்லும்போது மீதி உள்ள பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள், த லா அண்ட் த ப்ராஃபட்ஸ், நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள்னு சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணம் முதல் 5 புஸ்தகத்தை குறிக்கிறது, தீர்க்கதரிசிகள் மீதி புஸ்தகங்களை. அதே போல் மோசேயும் தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறதும் முதல் 5 புஸ்தகங்களையும் பிறகு வருகிற மற்றெல்லா பழைய ஏற்பாடு புஸ்தகங்களையும் குறிக்கிறது. அப்போ என்ன பண்ணாராம், அங்கே எழுதியிருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு
முதல்ல கண் மூடி இருந்தது, அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் வச்சிருந்தவர் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார், மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியில் அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இங்கே நிறுத்துகிறேன் பாருங்கள், இன்னும் போதும் அந்த கதை என்ன பண்ணாங்கன்னு. ஆனால் இது போதும் நினைக்கிறேன். இதில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனித்து பார்க்க வேணும். இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு, அவங்களோட பேசுகிறாரு. ஆனால் அவர் யாருன்னு வழங்கலை இவங்களுக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார், நம்மளோட பேசிட்டு வர்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்களை அவர் மறைத்திருக்கிறார். அவர் வேணும்னா தன்னை வெளிப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தாமல் என்ன பண்ணுறாரு, அவங்கள்ட்டே விசாரிக்கிறார், என்னத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நடந்தது, உங்களுக்கு தெரியாதா என்ன ஏதுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அட மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து அதாவது மேசியா வரும்போது இப்படி பாடுபட்டு அவர் மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா, இதெல்லாம் வேதம் போதிக்கிறதாயிற்று என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் அனைத்திலிருந்தும் எடுத்து அவர்களுக்கு போதிக்கிறார், அவர்களுக்கு சொல்கிறார். தம்மை குறித்து சொல்லி இருக்கிற எல்லாத்தையும், இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனமாக பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து அவர்களுக்கு போதிக்கிறார். போதிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது தான் அப்பத்தை எடுத்து பிட்டு சோத்திரம் பண்ணி அதை கொடுக்கும்போது அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது, அவர் யார் என்பதை காணுகிறார்கள். கண்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு. கண்ணு திறந்த பிறகு தான் ஓஹோ, அதனால தான் ஒரு மாதிரி இருந்ததோ நமக்குள்ளே. அவர் பழைய ஏற்பாட்டு வசனங்கள்லாம் எடுத்து சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு மாதிரி இருந்ததோ அப்படின்றாங்க. அப்போ நான் கேட்குறேன், எதுக்கு அவர் தன்னை யார் என்று காட்டவில்லை? முதல்ல தெருவில் அவங்கள மீட் பண்ணப்ப, பிரயாணத்தில் அவங்கள மீட் பண்ணப்ப உடனே தன்னை யாருன்னு வெளிப்படுத்தி காட்டியிருக்கலாமே. ஏன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காட்டவில்லை? வெளிப்படுத்தி காட்டல, ஏன்னா அது முக்கியமல்ல. சரீரப்பிரகாரமாக அவர்கள் அவரை காண வேணும் என்பது முக்கியமல்ல. எப்படி காண வேணும்? வேத வசனத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே அதை அவர்கள் காண வேணும், அதை புரிந்து கொள்ளணும், அதுதான் முக்கியம். சரீரப்பிரகாரமாக அவர்கள் கண்டு அதுதான் பெரிய காரியம்னா இன்றைக்கி நம்மெல்லாம் குறைந்தவர்கள் ஆகிடுவிடும். ஏன்னு சொன்னால் நம்ம சரீரப்பிரகாரமாக அவரை காண்பது கிடையாது. அப்புறம் நம்ம ஆளுகளுக்கு சொல்ல வேணுமா, ஆண்டவரே நீர் வாரும், என் வீட்டுக்குள்ளே வாரும், நான் உண்மை தொடணும், நான் உண்மை பார்க்கணும், நீர் என்னோட பேசணும், இல்லைன்னா விட மாட்டேன்னு உண்ணாவிரதமே இருந்துருவாங்க. இப்போ ஆண்டவர் இந்த உண்ணாவிரதத்தில் கண்டுக்காதவர். அவர் பாலிசி ஒரே பாலிசி தான். மிரட்டலாம் முடியாது அவரை உண்ணாவிரதம் பண்ணி, அவரை பணிய வைக்க முடியாது, வழிக்கு வர வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியும். அவர் இப்படின்னா இப்படி தான். இப்போ அவர் ஏன் தன்னை வெளிப்படுத்தி காட்டலைன்னா, தன்னை சரீரப்பிரகாரமாக அவர்கள் அறிந்து கொள்வது முக்கியமே கிடையாது. அவர் யாருன்னு அவர் தாடியை தொட்டு பார்க்குறது, சட்டையை தொட்டு பார்க்குறது, அவர் உடம்பை தொட்டு பார்க்குறது. நீங்கள் வந்துட்டாருன்னா ஏசு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாம் ஆணு பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரே கூட்டம் நெரிச்சல் ஆகிடும். இங்கே நெரிச்சல் ஆகிட்டு எல்லாம் மேடைக்கு வந்து அவரை கொஞ்சமாவது தொடலாமான்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. இங்கேருந்து அவர் வெளியே போக முடியாது. இன்னும் ஊரில் இருக்க கூட்டமெல்லாம் வந்து இங்கே சேர்ந்துடும். அவ்வளோதான் நடக்க போகிறது, வேறு ஒன்றும் நடக்காது. எது முக்கியம்? அவரை வந்து நேரடியாக சரீரப்பிரகாரமாக பார்க்குறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் யார், அவர் எதற்கு வந்தார், எதற்காக சிலுவையில் மரித்தார், அவர் சிந்தின ரத்தம் என்ன, அதன் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிற மீட்பு என்ன, அதன் மூலமாக நான் என்னவாயிருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மீட்பின் அர்த்தம் என்ன, அவருடைய மரணத்தின் அர்த்தம் என்ன, அவருடைய உயிர்த்தெழுதலின் அர்த்தம் என்ன, அவர் ஏன் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார், இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேணும். இவருடைய கிரியை, மீட்பின் கிரியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒழிய இவரை சரீர பிரகாரமாக பார்க்க வேண்டியது முக்கியமே கிடையாது. அப்படி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நாமெல்லாம் குறைஞ்சவர்களாகிடுவோம். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் தோமாவை பார்த்து சொல்கிறாரு, கண்டு விசுவாசிச்ச நீ, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதைத்தான் சொல்கிறாரு. நீ வந்து இயேசுவை தொட்டு இங்கே பாரு, அங்கே கையை வை, இங்கே கையன்னு பார்த்து விசுவாசிச்சாள். ஆனால் சிலுவையில் தொங்கினதையே பார்க்கல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் பார்க்கல. ஆனால் நான் யார் என்பதை வேதவசனத்தில் பார்த்துட்டாங்க, புரிந்து கொண்டார்கள், அவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்மளை ஈக்குவல் ஃபுட்டிங்கில் கொண்டு வர்றதுக்கு, நமக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு கண்ணை மறைச்சிட்டாரு, அவன் பார்க்காதபடிக்கு பண்ணிட்டாரு. பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்கிறதுனால
அதை பண்ணிட்டு அவங்க சரீரப்பிரகாரமான இயேசுவை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வேத வசனத்தை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறார், பைபிளை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறார். இதில் என்ன எழுதியிருக்குது? மேசியா யார், ஏன் வர்றாரு, ஏன் மரிக்கிறார், அவர் என்ன பண்ணுவார், அதன் மூலமாக நமக்கு என்ன உண்டாகும், இதையெல்லாம் வேத வசனங்களில் தம்மை குறித்து எழுதியிருக்கிற யாவற்றையும் எடுத்து அவர்களுக்கு போதிக்கிறார். இருக்கீங்களா? போதிக்கும்போது அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவை எப்படி பார்க்கணுமோ பார்க்குறாங்க. அவர் யார் என்பதை பார்க்குறாங்க. அவரால் உண்டான மீட்பை அவர்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான், அது நடக்கும்போது தான் உள்ளம் என்ன ஆகுது? கொழுந்து விட்டு எரிகிறது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைடு. உள்ள ஏதோ ஒன்று நடக்குது. ஒரு அற்புதமான வேலை. உள்ள வெறும் ஆச்சரியம், வெறும் பிரமிப்பு இல்லை. உள்ள கொழுந்து விட்டு ஒரு வார்ம்த் உண்டாகிறது. உள்ள இது உண்மை, இது எனக்காக நடந்தது, இது எனக்கு தேவன் கொடுக்குற மீட்பு என்கிற அறிவு உண்டாகி உள்ளம் கொழுந்து விட்டு எரியுது. கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு இருக்குது விஷயம், எனக்கு யார் இவருன்னு விளங்கலை. ஓ, அவர் தானா இவர் அப்படின்னு இப்போ தான் விளங்குது எனக்கு. ஆனால் அப்போவே என்னுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் இயேசுவை அப்படி கண்டு அப்படி புரிந்து கொள்ள வேணும். அப்படி கண்டு அப்படி புரிந்து கொள்ளும்போது என்ன ஆகிறது பாருங்கள். இப்படி கண்டு இப்படி புரிந்து கொள்ள வேணும் தான் புதிய ஏற்பாட்டு போதனைகளே. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லும்போது சொல்கிறாரு, இனி ஒருவனையும் நான் மாம்சத்தின்படி அறியேன். இயேசுவை கூட மாம்சத்தின்படி அறியறதில்லை. நம்ம இயேசுவை நான் பார்த்தேன், அவர் கூட படுத்து தூங்கினேன், அவர் கூட சாப்பிட்டேன், அவர் கூட ஊராக போனேன், அதெல்லாம் முக்கியம் இல்லைன்றார். அதெல்லாம் முக்கியம் இல்லை. இயேசுவை பற்றி என்ன விளங்கியிருக்கு உனக்கு? இயேசு யார், அவர் எதுக்கு வந்தார், எதுக்கு செத்தார், எதுக்கு உயிரோடு எழுந்தார், அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார், இப்போ என்ன எனக்கு கொடுத்துருக்கிறார், அதை நான் அறிந்து கொள்ள. வெறும் மாம்சத்தின்படி அறியறதில்லை. சிலர் கேட்குறாங்க இல்லையா, அவர் நீள முடி வச்சுருந்தாரா? நீள முடி வச்சுட்டு போகிறாரு, குட்டை முடி வச்சுட்டு போகிறார், என்ன ஆச்சு இப்போது? அதனால் என்ன நீள முடியா குட்ட முடியா? சிலர் அதுக்கு நலஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க நீள முடி வச்சா அதை நியாயப்படுத்துறதுக்கு வருது, இவங்க குட்டை முடி வச்சுருந்தா அதை நியாயப்படுத்துறதுக்கு இயேசு வச்சுருந்தாரா எப்படி? இதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒருத்தர் கேட்குறாரு, இயேசு வெள்ளைக்காரரா இல்லை ஆப்பிரிக்கரா? ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்கள். இயேசு வெள்ளைக்காரரா இல்லை இந்தியாக்காரரா ஆப்பிரிக்கரா? என்ன அட எதுவாக இருந்தால் என்ன, அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர்ன்றதா முக்கியம். யூத இனத்தில் பிறந்தார், உண்மைதான், அது பெரிய முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னா மனுஷனாய் பிறந்தார். மனுஷனாய் பிறந்து மனுஷ ரூபம் எடுத்து மனுஷனுடைய பிரதிநிதியாகி கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு பலியானார். அதுதான் முக்கியமுடைய. அவர் ஆப்பிரிக்கராக பிறந்தாரா இந்தியாராக பிறந்தாரா அவர் என்ன? ஏன்னா இவங்களுக்கு சில இதை வச்சுக்கிட்டு என்னதா சில்லறத்தனமாக என்னத்தையா பேசிகிட்டு இருக்கிறதுக்காக இது அதெல்லாம் முக்கியமே கிடையாது. சபையில் நாங்கள் அதை போதிக்கிறது இல்லை. நாங்கள் எதை போதிக்கிறோம்? கிறிஸ்து யார், எதற்காக வந்தார், எதுக்கு மரித்தார், அவர் மரணத்தின் மூலமாக என்ன நடந்திருக்குது, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நாம் போதிக்கிறோம். அப்போ அதைத்தான் எம்மா ஒரு சீஷர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார் பாருங்கள். அதை காண்பிக்கும் போது தான் அவளுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முந்தின நாள் அவங்க ஒரு பந்தியில் பங்கெடுக்கிறாங்க. மேலறையில் ஒரு பந்தி நடக்குது இல்லையா? அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி அங்கே பங்கெடுக்கிறாங்க. அங்கே அவர் அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் கொடுக்குறாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம்னு சொல்லி திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்குறாரு. எப்படி இருந்திருக்கோன்னு நினச்சி பாருங்கள். அப்படின்னா என் சரீரம் பிக்கப்பட போகுது, அடிக்கிட்டு நொறுக்கப்பட போகுது, என் ரத்தம் சிந்தப்பட போகுதுன்னு சொல்கிறாரு. அடுத்த நாளே அது நடக்க இருக்குது. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? உணர்வு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ரொம்ப துக்கமான நாளாக இருந்திருக்கும். அதை அனுசரிக்கும் போது கண்ணீரோட, ரொம்ப கவலையோட, பாரத்தோட, துக்கத்தோடு அவர்கள் அதை அனுசரித்திருப்பார்கள்னு தான் நினைக்கிறேன் நான். அப்பேற்பட்ட ஒரு உணர்வு தான் அங்கே இருந்திருக்க முடியும். ஏன்னா அவருடைய சாவை பற்றி பேசுகிறார். அவர் என்ன மரணத்தை நினைவு கூறுங்கள்னு சொல்கிறாரு. அதை பற்றி பேசுகிறதுனால ரொம்ப சந்தோஷமான பந்தியாக இருந்திருக்காது. அது அங்கே ஆர்ப்பரிப்பு இருந்திருக்காது, பெரிய சந்தோஷம்லாம் இருந்திருக்காது. ஆனால் உயிர் தெழுந்த பிறகு இந்த பந்தியில் கலந்து கொள்கிறார். எம்மார் சீஷர்களோட பந்தியில் உட்கார்றாரு. அங்கே அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். இங்கே எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்த பந்தி எப்படிப்பட்டது என்று யோசித்து பாருங்கள். அவங்க கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. இவர்கள் இப்போ இயேசு யாருன்னு புரிந்து கொண்டார்கள். எதுக்கு மரித்தார், எதுக்கு உயிரோடு எழுந்தார், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கார், நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், எல்லாம் விளங்கிடுச்சு அவர்களுக்கு. இந்த பந்தி ஒரு பிரமிப்பு, சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பந்தியாய்
இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறோமே, நம்ம பந்தி எப்படி இருக்கணும்? ஹலோ, நம்ம பந்தி எப்படி இருக்கணுங்க? நான் சொல்கிறேன் கேளுங்க, முக்கால்வாசி பந்தி இந்த மேலற பந்தி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. சாக போகிறாருன்ற மாதிரி தான் பந்தி. நம்ம போய் அங்கே உட்காந்து எல்லாம் குனிஞ்ச தலை நிம்மராது, அப்படியே கவலையோட பாரத்தோடு உட்காந்துருப்பாங்க, கண்ணீரோடு உட்காந்துருப்பாங்க. அங்கே பாட்டு பாடுறவரும் கண்ணீர் விடுற மாதிரி ஒரு பாட்டை போடுவார், கண்ணீர் விடாதவங்கள விட வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுவார். அழுமூஞ்சி பாட்டாக இருக்கும் அது. அழுமூஞ்சியோடு பாடி அழ வைக்கிறது எல்லாம். ஏன்னா இது திருவிருந்து அனுசரிக்கிற நேரம். இங்கே வந்து துக்கம் மட்டும்தான் இருக்க முடியுன்ற அவங்கள நினைப்பு. இங்கே துக்கத்தோடு தான் இதை அனுசரிக்கணும்னு. இப்படியே தான் அது அந்த நேரம் முழுதும் பாருங்கள். அந்த காலத்தில் இப்போ பண்ணுறதில்ல நினைக்கிறேன். அந்த காலத்தில் சாவு மணியை அடிப்பாங்க. இங்கே இது நடந்துகிட்டு இருக்கும்போது, கம்யூன் நடந்துகிட்டு இருக்கும்போது சாவு மணியே ஒலிக்கப்படும். ஏன்னா அந்த சாவின் உணர்வு, துக்க உணர்வு ஏற்படுத்துறதுக்கு, அப்படியே ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குறதுக்கு. நாங்கள் ஒரு கோயில் பக்கத்துலேயே கூடியிருந்தோம் ரொம்ப நாளாக. அங்கே யாராவது செத்துட்டாங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். வெளியே வந்தெல்லாம் பார்க்க வேண்டியது, மணி அடிக்கிறத பார்த்து தெரியும் அது சாவுன்னு, க்ளீனாக தெரியும். அந்த அளவுக்கு அந்த மணி டிஸ்டிங்க்டாக கேட்கும், அதனுடைய ஒலி தனித்தன்மை வாய்ந்தது. அப்போ கம்யூன் என்னப்போ அந்த சாவு மணி அடித்து சாவை உணர வச்சு சாவுடைய துக்கத்தை உண்டாக்கி இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள். இந்த மேலறையை காட்டிலும் மேலறையை ரொம்ப ஆக்மெண்ட் பண்ணிட்டோம். நம்ம அந்த மேலறையை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அதனுடைய துக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அப்படி தான் கம்யூனியன் அப்சர்வ் பண்ணோம் நம்ம. ஆனால் இன்றைக்கு நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். நீங்கள் வேணால் அது நியாயமாக எனக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறதுனால எடுத்துக்க வேணாம். இன்றைக்கி நம்முடைய கம்யூனியன் இந்த எம்மாவூர் சீஷர்கள் அனுபவித்த அந்த பந்தி போல இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கி நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது இயேசு நாளைக்கு சாக போகிறாரே என்ற உணர்வில் எடுக்கலை, அல்லது செத்துட்டாரே என்ற உணர்வில் எடுக்கலை, அல்லது கல்லறையில் அவருக்கு சரீரம் இருக்குது என்ற உணர்வில் எடுக்கலை. அவர் உயிர் தெழுந்து விட்டார். அது மட்டும் இல்லை, அவரை குறித்த காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வேதத்திலிருந்து சபையில் போதிக்கப்படுகிறது. அவர் யார், எதுக்காக வந்தார், எதுக்காக மரித்தார், எதுக்காக உயிரோடு எழுந்தார், உன்னதங்கள் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறார், அவரோடு வலது பார்த்து நான் உட்கார்ந்திருக்கிறேன். அது எதற்காக, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் விளங்கிடுச்சு. எனக்கு உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. உள்ளத்தில் ஒரு பெரிய வார்ம்த், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பந்தி அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பிரதிபலிக்கிற பந்தியாய் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? கொஞ்சம் பாட்டெல்லாம் மாற்றணும், கொஞ்சம் அழுகையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும், சந்தோஷத்தை கொஞ்சம் இன்னும் அதிகம் வெளிப்படுத்தணும், கொஞ்சம் ஆர்ப்பரிப்பு இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். எனக்காக மரித்து எனக்கு உயிரோடு எழுந்தார். எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அதுக்கு தான் அந்த பந்தி. அதை பிரதிபலிக்கிறதுக்கு இந்த பந்தி. அப்போ இது ஒரு மகிழ்ச்சியின் பந்தியாக, உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிற, சத்தியத்தினால் உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு நேரமாக இது இருக்க வேணும். சத்தியம் வந்து நம்மளை வந்து என்லைட் பண்ணி, அந்த என்லைட்டின் மூலமாக நாம் வந்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக நாம் பிரகாசம் பெற்று நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோம், மகிழ்ச்சியோடு அவர் ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். இல்லைங்களா? அப்போ அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவை பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? வேணும்னே அவர் சரீர பிரகாரமாக பார்க்காதபடி பண்ணிட்டார். பண்ணிவிட்டு வேத வசனத்திலேருந்து அவர்களை பார்க்க வைக்கிறார். வேத வாக்கியங்கள்லேருந்து தம்மை பற்றி சொல்லியிருக்கிற வசனங்கள்லாம் வாசித்து காமிச்சு இதெல்லாம் நடக்க வேண்டியது அவசியம் இல்லையா அப்படின்னு காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அதை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுனால தான் உள்ளம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. சரீர பிரகாரமாக இவர் தான் பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்குது. ஆனால் சரீர பிரகாரமாக பார்த்ததுனால உண்டான மகிழ்ச்சி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உள்ளம் கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்கிறது வந்து எதனால? வேத வாக்கியங்களை அவர் பேசின போது, அதிலிருந்து தம்மை குறித்த காரியங்களை சொன்னபோது இவருடைய உள்ளம் எப்படி கொழுந்து விட்டு எறியது தான். அதைத்தான் இங்கே பெருசாக சொல்லி இருக்கிறது. அப்படி வேத வசனத்திலிருந்து எந்த இயேசுவை பார்த்தாங்க, என்னத்தை பார்த்தாங்க? ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. பிற்பாடு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்னத்தை அறிந்திருக்கிறீர்களே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய போதிச்சிருக்கிறேன் இதை பற்றி, இந்த கிருபையை பற்றி நிறைய நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, அவருடைய தயவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக சொல்கிறாரு.
உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது உங்களுக்கு அதெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்து இவர்களுக்கு போதித்திருக்கிறாராம். அதில் ஒரு ஆஸ்பெக்டை இங்கே நினைவுபடுத்துகிறார். ஏன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் இங்கே, ஐஸ்வர்யத்தை பற்றி. ஆகவே அதை நினைவுபடுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன், அவருடைய கிருபை நமக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்று போதிச்சிருக்கிறேன், அவருடைய தயவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேனே, அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் குறித்து உங்களுக்கு நான் அதிகமாக சொல்லியிருக்கிறேனே, அதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நம் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்போ சபையில் அவங்க என்ன மாதிரி போதனைகளை கேட்டு வந்தாங்க? சொல்கிறாங்க, எங்கேயா இருக்குது இது நீங்கள் சொல்கிறது ப்ராஸ்பரிட்டின்னு, புதிய ஏற்பாடலாம் அதுதான் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, என்ன அறிந்திருக்கிறீங்க? எதை போதிச்சென்றாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம் நிமித்தம் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரர் ஆனார். அதெல்லாம் போதிச்சிருக்கணும். அது ஒரு கிருபை, கர்த்தருடைய கிருபை. அதுக்கு தான் நம்ம கிறிஸ்தவங்க எதுக்கு எடுத்தாலும் கிருபைன்றோம் இல்லையா? கர்த்தருடைய கிருபை. நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினாலும் நல்லா இருக்கிறேன். நல்ல வேலையா? கர்த்தருடைய கிருபையினாலும் நல்ல வேலை. நல்ல சம்பளம் கிடைக்குதா? கர்த்தருடைய கிருபையினால நல்ல சம்பளம் கிடைக்குது. திருப்தியாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நான் திருப்தியாக இருக்கிறேன். செழிப்பாக இருக்கிறீங்களா? நான் கர்த்தருடைய கிருபை. சுகமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால சுகமாக வழங்குதா? இப்போ எதுன்னு எல்லாம் கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபை நமக்கு தந்தவைகள் தானே இவைகள். இதெல்லாம் போதிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இதை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய கிருபை என்ன? அது தயவு. அது என்ன விதமான தயவு? கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படுகிற தேவனுடைய அன்பு, தயவு. அது அறிந்திருக்கிறீர்களா? என்ன அறிந்திருக்கிறீங்க? நான் தரித்திரராக இருந்தேன், என் நிமித்தம் அவர் தரித்திரராகி என்ன ஐஸ்வர்யவானாக்கிறதுக்காக ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்த அவர் தரித்திரரானார். அதுதான் தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபையை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய கிருபையை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தா எப்படி மாற்றம் ஏற்படும் பாருங்கள். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த கிருபையை எண்ணி பார்த்துட்டா போதும், நான் தரித்திரனா இருக்க மாட்டேங்கிற உறுதி உள்ளத்தில் வந்துடும். நான் தரித்திரனாக இருக்க வேண்டிய அவசியம். நான் ஏன் தரித்திரனாக இருக்கணும்? நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்த அவர் தரித்திரரானார். இவ்வளோ அவர் செஞ்சுருக்கும்போது நான் ஏன் தரித்திரனாக இருக்கணும்? நான் ஏன் தரித்திரத்தை போற்றி புகழணும்? நான் ஏன் தரித்திரத்தை அரவணைச்சு கொள்ளணும்? நான் ஏன் தரித்திரத்தை வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கணும்? நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு களைந்து எறிஞ்சு விட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை இயேசுவின் நாமத்திலே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். பாருங்கள், ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள்கிற மனப்பான்மை எப்போ வருது? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார்னு சொல்லும்போது தான் இந்த தரித்திரத்தை தூக்கி எறியறதுக்கு மனசு வருது, ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள்வதுக்கு மனசு வருது. அது எனக்கு சொந்தம், எனக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே பெற்று தந்த ஒரு பாக்கியம் என்று எண்ணி அதை எடுத்துக்க சொல்லுது. என்ன எடுக்கலைன்னா வீணாக போயிடும். அவர் செத்தது வீணு, பாடுபட்டது வீணு, ரத்தம் சிந்தினது வீணு, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது வீணு, ரத்தம் சிந்தப்பட்டது வீண். ஏன்னா எனக்காக அதை செய்தார் அவர். தரித்திரனாக இருக்கிற நான் ஐஸ்வர்யவனாகும்படி, பாவியாக இருக்கிற நான் நீதிமானாகும்படி எனக்கு அது செய்யப்பட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் கிருபையை அறிந்திருக்கிறீங்க? இதுதான் கிருபை. இப்போ ரட்சிப்பு தான் பாருங்கள், கர்த்தருடைய கிருபையை நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது.